பைக்காரா ஏரியில் பெட்ரோல் டீசலில் இயங்கக்கூடிய எந்திர படகுகளை இயக்க தடை விதித்திருக்கிறது உயர்நீதிமன்றம். விவரங்களை செய்தியாளர் மதன் வழங்க கேட்கலாம். மதன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், ஊட்டியில் பைக்காரா ஏரியில் படகு சவாரிக்கு பெட்ரோல் டீசல் மோட்டார் படகுகள் பயன்படுத்துவதால் ஒலி மாசு ஏற்படுகிறது மற்றும் அந்த ஏரி நீரும் மாசடைவது குறித்து ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகள் அமர்வுக்கு ஒரு கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. ஆனால் அடர்ந்த வனப்பகுதியில் இந்த படகு சவாரி நடத்தப்படவில்லை என்றும் மாசுவை தடுக்க ஏற்கனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசும் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்திருந்தது. இதையடுத்து அந்த கோவையில் உள்ள சலீம் அலி பறவையியல் கல்வி நிறுவனம் மற்றும் ஊட்டியில் உள்ள மத்திய மண் மற்றும் நீர் பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனம் சேர்ந்து நிபுணர்களை அனுப்பி அந்த ஏரியில் மோட்டார் படகுகளின் அந்த ஒலி அளவு மற்றும் அந்த ஏரி நீரின் மாதிரிகளில் உள்ள அந்த மாசின் அளவு ஆகியவை குறித்து ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்து தர வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த வழக்குதான் இன்று மீண்டும் நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தபடி அறிக்கை தாக்கல் செய்யப்படவில்லை. இதையடுத்து அந்த மேலும் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரம் யாரும் ஆஜராகவில்லை. எனவே உயர்நீதிமன்றம் ஏற்கனவே பிறப்பித்த அந்த முந்தைய உத்தரவின்படி சலீம் அலி பறவையியல் கல்வி நிறுவனம் மற்றும் மத்திய மண் மற்றும் நீர் பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனம் ஆகியவற்றிற்கு இதை அனுப்பி வைக்கும்படி கோவை மற்றும் நீலகிரி மாவட்ட நீதிபதிக்கு உத்தரவிட்டார்கள். அந்த உத்தரவு நகலை பெற்று நிபுணர்களை நியமித்து பைக்காரா ஏரியை ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அந்த இரண்டு நிறுவனங்களுக்கும் உத்தரவிட்ட நீதிபதிகள் அதுவரைக்கும் இந்த ஏரியில் பெட்ரோல் மற்றும் டீசல் இயங்கும் இயந்திர படகுகளை கூடாது என்று தற்போது தடை விதித்து உத்தரவிட்டார்கள். மேலும் இந்த வழக்கு விசாரணை மீண்டும் ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதன்.